ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக சொல்லலாம். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. உண்மையாமே வா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் இன்றைக்கு என்னோட என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நாம் வாசித்து தானே மாறி மாறி வாசித்து தானே வேத பகுதியினுடைய 16வது வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்யலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நன்றி, உங்களுடைய நாளுக்காய் நன்றி, இந்த பிரசனம் எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பகல் வேலையிலையும் நீர் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை எங்கள் நடுவில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் திறந்தெடுத்தோடு இருக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். இந்த இடத்துல நம்ம வாசித்தோம். இந்த மாதத்திலே நம்ம எழும்பி பிரகாசி என்ற தலைப்பில் தான் நம்ம சிந்திக்கிறோம். தொடர்ந்து அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நம்மோடு இந்த மாதத்தில் சொல்லி இடைப்பட்டிருக்கிறாரு. ஸோ அந்த வார்த்தையை தான் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எல்லா கொடுகைகளையும் அதை சார்ந்தே நம்ம சிந்திக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள எழும்பி பிரகாசிக்கணுன்ற வாஞ்சை இருக்குது? ஆமேன். ஆண்டவருக்காய் சுடர் வீசணும், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்ட்டு ஆண்டவர் நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம வாசித்த வேத பகுதியில் இப்படியாக சொல்லியிருக்கிறது, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆமேன் சொல்லிருங்களேன். ஆமேன். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக, அதாவது ஜனங்களுக்கு முன்பாக, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு முன்பாக என்ன பண்ணணுமா? பிரகாசிக்க கடவுது. இது சொன்னது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லாமா? அவர் தன்னுடைய மலை பிரசங்கத்துல அவர் சொல்லி கொண்டு வந்துட்டு இருந்த காரியத்துல கிட்டத்தட்ட பி ஆட்டிடியூட்ஸ், பாக்கியவான்கள் என்ற பட்டியலெல்லாம் சொல்லி இப்படி இருந்தால் பாக்கியவான்கள், இப்படி இருந்தால் பாக்கியவான்கள் என்று அவர் சொல்லிட்டு வந்த அதை ஒட்டியே தொடர்ந்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் என்னவா இருக்கிறீங்களா? 14வது சொல்வது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்பதை இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லிடலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு பெரிய இருதயம் படைத்தவர் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது அவர் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்களெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ஏசாயால 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை குறித்து கொள்ளுங்க. படிக்க நேரம் இல்லை. ஏசாயா 9ஆம் அதிகாரம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். திரும்பி ஏசாயா 42ல வாசிக்கிறோம், 6ல நினைக்கிறேன். ஏசாயா 42:6 சொல்லப்பட்டிருக்குது, அவர் உலகத்துக்கு, வாசிங்க, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கும். இருளில் இருக்கிற கட்டுகள்ல இருக்கிறவர்களை சிறை, அப்படி இருளில் இருக்கிறவங்க சிறைப்பட்டவர்களை போல இருக்கிறாங்களா, அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 49:6 கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 49:6. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லதான ஒரு தீர்க்க தரிசனம், உன்னை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? உலகத்திற்கு ஒளியானவர், உலகத்திற்கு வெளிச்சமானவர். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அவர் சொல்றாரு, வாசிங்க, யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். பாருங்க, இயேசு சொல்றாரு, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அல்லேலூயா. அவருடைய வெளிச்சம், அவருடைய ஒளி நம்ம மேல வரும் பொழுது ஜீவ ஒளியை நம்ம அடைந்தவர்களா இருக்கிறோம். 9ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு சொல்றாரு இந்த வசனத்தெல்லாம், இந்த வார்த்தையெல்லாம். நான் உலகத்தில் இருக்கும் பொழுது நான் உலகத்திற்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன். ஆண்டவர் தான் ஒளி, ஆண்டவர் தான் வெளிச்சம். ஆனா அவரே சொல்றாரு, அவன் நான் மட்டும் இல்லை, நான் உலகத்துல இருந்து இருக்கிற வரைக்கும் நான் உலகத்துல ஒளியா இருக்கிறேன். நான் போயிருவேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஆமென். எனக்கு என்னை தொடர்ந்து நீங்களும் என்ன பண்ணணும்? ஆமென். உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல அறிவுறுத்தி சொல்றார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். 5:14 நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்கள் வெளிச்சம் என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக, மற்றவர்களுக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பதாக, மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவர்கள் அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றதான ஒரு காரியம். அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொல்லிட்டு ஆண்டவர் 2 கம்பாரிசனை சொல்றாரு அந்த பகுதியில. ஆமென். ஒன்னு சொல்றாரு, மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை அவர் உதாரணமா சொல்றாரு. எதை உதாரணமா சொல்றாரு? மலையின் மேல், ஒரு மேட்டு பகுதியில் இருக்கிற ஒரு பகுதியை, ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு ஊரை, மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை அவர் உதாரணமா சொல்லுறாரு. ஏன் அப்படின்னா அது என்னவா பண்ணாது? மறைந்திருக்காது. நம்ம போனாலே அது என்ன பண்ணும்? தெரியும். அவன் தானா? அல்லேலூயா. அந்த பகுதி என்ன பண்ணும்? விசிபிளா இருக்கும், பார்வையா இருக்கும். அது போகும்பொழுதே அதை நம்ம எட்டி பார்க்கணும்னால கண் பார்வையில தெரியும். அல்லேலூயா. ஆமென். நம்ம டுவர்ட்ஸ் டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து பால் பண்ண வரும் பொழுது ஜி கார்னர்னு ஒரு பாலம் வரும். அதில் டிராவல் பண்ணவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஜி கார்னர் பாலம் போயிருக்கீங்க தானே? ஜி கார்னர் பாலத்தில் ஏறி அந்த பாலத்தில் வந்த பிறகு ஒரு டவுன் வரும் பொழுது ஒரு பெரிய ஓப்பனா அப்படி நல்ல அந்த விசிபிளா தெரியும். கிட்டத்தட்ட துறையூர் அந்த மலைகள்லாம் கூட அங்கே விசிபிளா தெரியும். எத்தனை பேர் கவனிச்சு பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த டவுன்ல இறங்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த என்ன மலை, துறையூர் சைட்லாம் இருக்கு, பச்சை மலையா, அந்த தொடர்ச்சி மலைகள்லாம் ஷேடோ போல அந்த தூரத்தில் தெரியும். பாருங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கிற மலை இந்த பாலத்திலேருந்து பார்க்கும் பொழுது தெரிகிறது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பாலத்திலேருந்து இறங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் நிறைய இருந்தாலும் ஒன்று ஹைலைட்டா தெரியும். எத்தனை பேர் அதை பார்த்துருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன தெரியும் அந்த பாலத்திலேருந்து இறங்கும் பொழுது? மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஹைலைட்டா தெரியும் அந்த பாலத்தில் வரும் பொழுது. நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இங்கே வரும் பொழுது அந்த இடத்துல அப்படியே ஏறி வந்து திரும்பும் பொழுது அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், நல்ல ஒரு வியூ தெரியும். அதில் அநேக காரியங்கள், பில்டிங்ஸு, போர்டு அது இதுன்னு இருந்தாலும் இந்த மலைக்கோட்டை மட்டும் தனியாக தெரியும். இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா அதில் போட்டிருக்க லைட்டு பிரகாசமாக எல்லாருடைய கண்களையும் அதை நோக்கி பார்க்கும்படியாக அது ஈர்க்கிறதா இருக்கும். காவேரி பாலத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா முதல்ல என்ன பார்ப்பீங்க? காவேரியில் தண்ணி இருக்கான்னு முதல்ல பார்ப்போம், வந்துட்டு இருக்கான்னு. அடுத்த செகண்ட் என்னதை தான் பார்ப்போம்? மலைக்கோட்டையை. நம்மளை அறியாமல் என்ன பண்ணுறோம்? மலைக்கோட்டை தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமே பார்க்குறவர்களா இருக்கும். மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன பண்ணாதான்? மறைந்திருக்காது. அது எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும், எல்லாரும் பார்க்கிற மாதிரி இருக்கும், எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிறதா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் நம்மை அப்படிதான் இருக்கும்படியாக சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? சொல்றார், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. நீங்களோ எப்படி இருக்கிறீங்க? ஒளிந்து கொண்டு இருக்கிறீங்களா? மறைந்து போயிருக்கிறீங்களா? முடங்கி போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க மேல இருக்க வேண்டியவர்கள், பிரகாசிக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. அநேகருக்கு வெளிச்சம் வீசுகிறவர்களா இருக்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறைந்திருக்கிற வேண்டியவர்கள் அல்ல, நீங்க மலையின் மேல் இருக்க வேண்டியவர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதா இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு, கம்பாரிசன் சொல்றாரு. 15வது வசனம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பாருங்க, விளக்கை கொளுத்தி அதை என்ன பண்ணுவாங்களாம்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். இன்னைக்கு இருக்க நிறைய பிள்ளைங்களுக்கு விளக்கு தண்டுனால என்னன்னே தெரியாது. ஸ்டாண்டு, கேண்டில் வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு இருக்கும், இல்லை ஒரு கேண்டிலை ஒரு இடத்துல வைப்போம் முன்னாடிலாம், அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் தான் இன்வெர்டர் வந்துருச்சு. கேண்டிலுக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை. கேண்டில் பார்த்து கரண்ட் போச்சுன்னா முன்னாடி மெழுகு திரி தான். அதை பற்ற வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டிலே கொஞ்சம் உயரமாக இருக்க மேடை மாதிரி இருக்க ஷெல்ஃப்லையோ ஒரு அது மாதிரியான ஒரு ஹைட்டான பகுதியில் என்ன பண்ணாங்க? வைக்கும் பொழுது அந்த வீடே என்ன பண்ணிடும்? அந்த வெளிச்சத்தினால பிரகாசமாயிரும், கொஞ்சம் அப்பாடான்னு தைரியமாக இருக்கலாம். கீழே தரையில் வச்சா
அது அந்த இடத்துல சுற்றி கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும்தான் வெளிச்சமா இருக்கும். அதே வீட்டுக்கு மேலே அந்த ஒரு ஷெல்ஃப் மேலே இல்லை ஒரு மேடையில் கொஞ்சம் மேலே தூக்கி அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டாண்ட், அதில் தூக்கி வச்ச பொழுது அது என்ன பண்ணும், அந்த ஹாலையே பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கும். அலையிலேயே சொல்லாமா அதான் சொல்ல, விளக்கை கொளுத்தி மரக்கால்னு சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் தெரியும், இந்த அரிசி அளக்கிறது இருக்குல்ல, அதை போட்டு மூடிட்டா என்ன ஆகும், அணைஞ்சு போயிடும், அது வெளிச்சத்தையும் கொடுக்காது. அப்படி யாராவது செய்வாங்களா? நிச்சயமா செய்ய மாட்டாங்க. அது மாற என்ன பண்ணுவாங்க, அதை கொளுத்தி அதுக்குரிய ஸ்டாண்டில் வைப்பாங்க. அது என்ன பண்ணுமா, அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு, கரண்ட் போனாலும் உடனே டார்ச் ஆன் பண்ணிடுவோம். டார்ச் ஆன் பண்ணி இப்படி மட்டும் காமிச்சோன்னா அந்த இடத்துல மட்டும் இருக்கும். நீங்க மேலே செவுத்தை நோக்கி அடிச்சு பாருங்களேன், அது வீடு முழுசும் பிரகாசத்தை கொடுக்கும். இல்லை ஒரு ஹைட்டான இடத்துல டார்ச்சை ஆன் பண்ணி இப்படி வச்சுட்டீங்கன்னு சொன்னா அது செவுத்துல பட்டு அந்த ஹால் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த கொஞ்சம் வெளிச்சம் நிறைய வெளிச்சம் எல்லா இடத்தையும் நிரப்புகிறதா இருக்கும். இன்னைக்கு உள்ள அப்ப இதுதான் உதாரணம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி அதன் தண்டின் மேல் வைக்க வேண்டும், அது வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் பிரகாசம் கொடுக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு நம்முடைய விளக்கை அணைத்து வைத்திருக்கிறோம், நம்முடைய விளக்கை மறைத்து வைத்திருக்கிறோம். கட்டிலுக்கு அடியில போய் விளக்க கேண்டில வச்சா அது வெளிச்சம் கொடுக்குமா அந்த ரூமுக்கு? நிச்சயமா கொடுக்காது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் மறைத்து வைக்காம ஒளிச்சு வச்சோன்னு சொன்னா அது வெளிச்சத்தை கொடுக்காது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? ஒளிந்தவர்களா, ஒளிந்து கொண்டிருக்கிறவர்களா இருக்கிறோமா? பிரகாசிக்க முடியாமல் இருக்கிறோமா? முடங்கி போய் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றார், நீங்கள் வெளிச்சமானவர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், உங்கள் வெளிச்சம் ஆமென் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஹல்லேலூயா. ஆமென். 16வது வசனம், இவ்விதமா எப்படி மலை மேல் இருக்கிற பட்டணமும் தண்டின் மேல் இருக்கிற விளக்கும் பிரகாசம் வீசுமோ, வெளிச்சம் வீசுமோ, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இவ்விதமா எப்படி மலை மேல இருக்கிற பட்டணம் பிரகாசமா எல்லாருடைய பார்வைக்கு தெரிகிற மாதிரி அங்க ஒரு பட்டணம் இருக்கு அங்க போலாம் அப்படின்னு சொல்லி தோண வைக்குமோ, எப்படி கேண்டில் ஸ்டாண்டு மேல இருக்க கேண்டில் வீடு முழுசும் வெளிச்சத்தை கொடுக்கறதா இருக்குமோ, அது போல நீங்களும் என்ன பண்ணணும், ஆமென், உங்கள் வெளிச்சமும் பிரகாசிக்க வேண்டும். யாருக்கு முன்னாடியா? ஆமென், மனுஷர்களுக்கு முன்னாடி, சக மனுஷர்களுக்கு முன்னாடி. நம்ம இருக்கிற பகுதிகளில், நம்ம ஒர்க் பண்ற கம்பெனியில, நம்ம ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்ம தங்கி இருக்கிற இடத்துல, ஆமென், மனுஷர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி ஆமென் உங்கள் நற்கிரியை என்ன பண்ணணுமா, ஆமென், அவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்கணும். வெளிச்சம் பிரகாசினா என்ன, நெருப்பு கொளுத்திக்கிட்டு போறதா, இல்ல டார்ச் அடிச்சுக்கிட்டே போறதா? அப்படி அல்ல. அந்த வசனம் தெளிவா சொல்லுது, உங்கள் நற்கிரியைகள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். வெளிச்சம் நம்ம எப்போ வெளிச்சம் வீசுகிறதா இருக்கிறோம்னு சொன்னா நம்முடைய கிரியைகள், நம்முடைய நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணாதிசயங்கள் ஆமென் நல்ல கிரியைகளா இருக்கும்னு சொன்னா அது தேவன் மகிமைப்படுகிறதா இருக்கும்னு சொன்னா, அது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் வண்ணமா இருக்குன்னு சொன்னா அதுல தேவன் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல ஆமென் அவர் செய்த காரியங்களெல்லாம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி பாருங்களேன். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிட்ட ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னப்ப அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை தேவன் மனுஷனுக்கு கொடுத்தது, ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு 15:31 வாசிங்க. ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பாருங்க, ஊமையர் பேசுறத, குருடர் பார்வை அடைகிறத, சப்பானிகள் நடக்கிறத ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் யாரை மகிமைப்படுத்தினாங்களா? பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதுதான் சொன்ன, உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமென் பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்குள்ள பிரகாசிக்க கடவுது என்று இயேசு சொன்னதை அவர் செய்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் மூலமா, அவருடைய நடக்கைகள் மூலமா, அவருடைய பேச்சின் மூலமா, அவருடைய பிரசங்கங்களின் மூலமா
ஆமென் அநேகர் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எத்தனை பேர் ஆமென் ஹல்லேலூயா விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மையும் அப்படியே பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா ஆமென். அவரை தொடர்ந்து நம்மளையும் கர்த்தர் வெளிச்சமாய் நியமித்துட்டு போயிருக்கிறார். நம்மையும் கர்த்தர் வெளிச்சமாய் பிரகாசிக்க சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய நற்கிரியைகள் ஆமென் ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேரை பார்த்து, எத்தனை பேருடைய கிரிகளை பார்த்து ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துறாங்க நம்முடைய வாழ்க்கையில. ஆமென். சுற்றி இருக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, படிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துறாங்க நம்முடைய நற்கிரியைகளை, நம்முடைய கிரியைகளை பார்த்து, நம்முடைய ஆக்ஷன்ஸை பார்த்து, நம்முடைய பேச்சை பார்த்து, நம்முடைய செயலை பார்த்து எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. நம்முடைய வாழ்க்கையில சிந்திச்சு பார்க்க வேண்டும். நம்மை வெளிச்சமா இருக்கும்படியா கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லலாமா? ஆமென் ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்கிறது, எதை செய்தாலும் தேவநாம மகிமைக்காக செய்யணும்னு வேதம் சொல்லுங்க. அப்படி செய்யறோமா? அப்படி செஞ்சுட்டாதான் என்னவே இல்லை, பிரச்சனையே இல்லை. ஆமென். நம்மளும் சோர்ந்து போக மாட்டோம். சில இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய பெருமைக்காக. அதுதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் போட்டிருக்குது, வாசிங்க. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், வீண் புகழ்ச்சிக்காக விரும்பாமலும், வாசிங்க, ஒருவர் கோபம் ஊட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லாமா? நம்ம செய்யறதுலாம் நிறைய காரியம் இது 3லயே அடங்கிருது. காரியம் என்னது? வீண் பெருமைக்காக சில காரியங்களை நம்ம செய்யறவர்களா இருப்போம். அடுத்தது நம்ம செய்யறது நிறைய பேர்த்த கோபம் ஊட்டுறதா இருக்கிறது. அப்புறம் சில காரியங்களை நம்ம பொறாமை நிமித்தம் செய்கிறவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். சபைக்கு போகிறது, ஆராதனைக்கு போகிறோம், திருவிருந்தில் பங்கு பெறுகிறோம் என்றதெல்லாம் ஓகே. ஆனா நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பிதாவை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, புகழ்ச்சிக்காக செய்கிறாங்க, பெருமைக்காக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோபம் மூட்டிட்டு ரொம்ப எரிச்சலாக்குறாங்க, ரொம்ப என்னை டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்னு அவங்களுடைய வார்த்தை என்னை ரொம்ப கோபப்படுத்துது சொல்லியிருக்காங்கல்ல. நம்ம என் மேல இருக்க பொறாமையில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படிலாம் தான் நம்மளை பார்த்து சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆமென், இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆமென் இல்லைன்னா இதுக்கு ஆப்போசிட்டான தாழ்மை உள்ளவர்களாக, ஹல்லேலூயா சாந்தம் உள்ளவர்களாக, அதுதான் அதுக்கு மேலே வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதமான காரியத்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் பேசுறாரு. ஆமென். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. அதை வாசிக்கலாமா? மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுடைய ஒரு பட்டியலே இருக்கு. அதை நம்ம வாசிச்சோம்னா விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, வைராக்கியம், கோபம், கசப்பு, பொறாமை என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலே அந்த இடத்துல வருகிறது. 5ஆம் அதிகாரம். பொறாமை, கொலை, வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவதில்லையா, சுதந்தரிப்பதில்லை. பாருங்க, தேவனை மகிமைப்படுத்தாது அந்த காரியங்கள்லாம். மாறாக அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுவதில்லையா, சுதந்தரிப்பதே இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன் பவுல் சொல்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த பட்டியலில் மாம்சத்தின் கிரியைகள்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம எங்க போக முடியாதான், பரலோகத்துக்கு போக முடியாது. சர்ச்சுக்கு வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தும், திருவிருந்தில் கலந்து கொண்டும், காணிக்கைகளை செலுத்தியும், ஊழியங்கள்ல பங்கு பெற்றும் நம்மகிட்ட இப்படிப்பட்ட பொறாமைகள், வீண் புகழ்ச்சிகள், கோபமுற்ற காரியங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் சொல்லும் பொழுது ரொம்ப என்ஜாய்மெண்ட். உலகத்தில் நம்ம என்ஜாய் பண்ணதான் இருக்கிறோம்னு சொல்லி நம்ம சுகபோகமா நமக்கு தோன்றபடிலாம் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது அடுத்த வசனம் மாத்துங்க ஸ்கிரீன்ல. ஹல்லேலூயா. அந்த இடத்துல மாறாக பவுல் சொல்றாரு, ஆவியின் கனியை குறித்து சொல்றாரு. அல்லேலூயா சொல்லாமா? இப்படிப்பட்ட காரியங்களை ஆமென், இதெல்லாம் மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது, இதெல்லாம் மோசமான கிரியா இருக்கிறது. சாதாரண மனுஷனே இந்த கிரியைகள்லாம் பார்த்தா நியாயம் தீர்த்துருவான், நம்மளை குற்றப்படுத்துவான் இருக்கும் பொழுது, ஆவிக்குரியவர்கள் நாம் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். நற்கிரியைன்னு சொல்லும் பொழுது சோசியல் சர்வீஸ்லாம் இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. அப்ப அவங்கள தான் கர்த்தர் சொல்றாரா? இல்ல, ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும். ஆமென் சொல்லாமா? நற்கிரியைகள் சொல்லும் பொழுது
ஆவியின் கிரியைகள், ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது அதை கண்டு ஆமென் ஜனங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அது ஆவியின் கனியை நம்ம எல்லாருக்கும் நல்லா மனப்பாடமா தெரியும். அதுல எத்தனை நமக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்க வேண்டும். 9 காரியம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது தொடர்ந்து வாசிங்கன்னா 24வது வசனம், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். அல்லேலூயா சொல்லலாமா? நம் ஆவிக்கேற்றபடி, நாம் ஆவிக்குரியவர்கள். முதல்ல நம்ம அதை உறிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்த மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுது நம்முடைய குடியிருப்போ பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். கைகளால் கட்டப்படாத அந்த நகரத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். உண்மையா காத்துட்டு இருக்கிறோமா? எத்தனை பேர் அந்த கைகளால் கட்டப்படாத நகரத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். அங்க போகணுன்றதுதான் நம்முடைய பிரதானமான விருப்பம். ஆண்டவரோடு நித்திய நித்தியமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா நரகத்துல நித்திய நித்தியமா இருப்போம். அப்ப வேதம் தெளிவா சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருந்தா நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. மாறாக ஆவிக்கேற்றபடி நம்ம நடந்து கொள்வோம் என்று சொன்னால் அதுல பிதாவும் மகிமைப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவனுடைய ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கிறவர்களா இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:8 வாசித்தீங்கன்னு சொன்னா, யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பாருங்க, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா, அப்பதான் என்ன பண்ணுவாரா? பிதா மகிமைப்படுவாராம். அதான் வேதம் ஆண்டவர் சொல்றாரு, நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தணும்னு சொன்னா, நம்முடைய நற்கிரியைகள் நார்மலா உலகத்துல செய்கிறவர்களை போல சாதாரண நற்கிரியைகளா இருந்து விடாதபடிக்கு கனி கொடுக்கிறவர்களாய், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய், அப்படியாக நாம் வெளிச்சம் வீசுகிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் பிதா அதிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். இன்றைக்கு நம்முடைய நல்ல மரமானது அந்த கனியினால் அறியப்படும். இன்றைக்கு இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். பிதா நம்ம மகிமைப்படுகிறாரா? ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். உங்கள் கண்டு, மனுஷர் உங்களை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பேக் எடுத்துட்டு போறாங்க பாருங்க இந்த சர்ச்சுக்கு, அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்க ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லணும். நம்ம பேக் எடுத்துட்டு வரதை பார்த்து போகுது பாரு பேக் தூக்கிக்கிட்டு அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னா அதுல தேவன் மகிமைப்படுவாரா? சொல்லுங்க. ஆமென். நற்கிரியைகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேலையில நம்ம உண்மையா இருக்கிறத பார்த்து, இவர் பாருங்களேன் சர்ச்சுக்கு போறவருங்க உண்மையா இருப்பாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் தேவன் மகிமைப்படுவார். ஆமென் சொல்லலாமா? அதுல இவர் ஏமாத்து வேலை பார்ப்பாரு, இவர் இதுல அதிக லாபம் வச்சு மனுஷங்களுக்கு நிறைய பேர் ஏமாத்து, இப்படி நிறைய காரியங்களை சொல்லுவதில் அதுல தேவன் மகிமைப்படுவாரா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய கனியுள்ள வாழ்க்கையை மிகுந்த கனிகள்னால கொடுப்பதினால் ஆமென் என் பிதா என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுவார். எனக்கும் என்னவா இருப்பீங்களா? சீஷர்களா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:11 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்கள், 10வது வசனம், தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. போதும். 10வது வசனம் 1:10 சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்திருக்கணுமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்றாரு, பிலிப்பி சபைக்கு சொல்றாரு, தேவன் உங்களில் மகிமைப்படும்படிக்கு, தேவனுக்கு உங்களால் துதி உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதி. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற நீதியினால, நீதியின் கனிகளால நம்ம என்ன பண்ணணும்? நிறைந்தவர்களா இருக்கணும். இயேசு அன்பு நிறைந்தவரா இருந்தார், சந்தோஷம் நிறைந்தவரா இருந்தார், சமாதானம் பண்ணுகிறதா இருந்தார், சாந்த குணம் உள்ளவரா இருந்தார். இயேசுனுடைய சாந்த குணத்தை பார்த்து ஆமென் ஒரு புறஜாதியான் மகிமைப்படுத்துகிறான். 100க்கு அதிபதி வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அல்லேலூயா 23ஆம் அதிகாரம் 47வது வசனம்.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 100 நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். பாருங்க, ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லிடலாமா? ஏசப்பாக்கு நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பாருங்க, புறஜாதியான் சொல்றான், ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்றான், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினானா? எத்தனை பேர் நம்மளை பார்த்து இப்படி சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நம்முடைய டெத்தில் வந்து சொல்லுவாங்களா? நம்முடைய மரணத்தில் வந்து சாட்சி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்வாங்களா? இந்த நூற்றுக்கு அதிபதி பலரை சிலுவையில் அறைஞ்சிருப்பாங்க. பலரோட மரணத்தை பக்கத்துல இருந்து கண்கூடா பார்த்தவன் இயேசுவின் மரணத்தை குறித்து மட்டும்தான் இப்படி சாட்சி கொடுக்குறான். அல்லேலூயா சொல்லாமா? இவர் மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருக்கிறான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட நற்கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துகிறதான ஆவிக்கேற்றபடி நடக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அதுல தேவன் மகிமைப்படுவார். இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பேரை பார்த்து மகிமைப்படுகிறார், எத்தனை பேரை பார்த்து துக்கப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுவார் என்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் என்னது? தூஷிக்கப்படுவார். நம்முடைய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா, இல்லை தேவனை தூஷிக்கிற வண்ணம் இருக்கிறதா? ஆமென். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் நற்கிரியைகளை கண்டு அல்லேலூயா பரலோகத்திற்கிற என் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். மனுஷர்களுக்கு முன்பாக, சபைக்குள்ள கிடையாது, உலகத்துக்குள்ளதான் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். இங்கே வரும் பொழுது சாந்தமா இருக்கிறோம், இங்கே வரும் பொழுது பொறுமையா இருக்கிறோம், இங்கே வரும் பொழுது உண்மையா இருக்கிறோம் அப்படின்ற போர்வையில பண்ணுகிறவர்கள் அல்ல, மனுஷருக்கு முன்னாடி. ஆமேன் சொல்லாமா? ஆமேன். வீட்டில் இருக்கும் பொழுது, ஆமேன், வேலையில இருக்கும் பொழுது, படிக்கிற இடத்துல இருக்கும் பொழுது, ஆமேன், நண்பர்களோடு போகும் பொழுது, ஹல்லேலூயா, யாருமே பார்க்காத இடத்துலையும் ஆமேன் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். ஆமேன். நம்முடைய நற்கிரியைகள் வெளிப்பட வேண்டும், ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். ஆமேன் சொல்லாமா? அந்த 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 12-13 அந்த லைன்ல அந்த இடத்துல வரும் பொழுது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று யுத்தம் பண்ணுகிறது. அந்த வாசிங்க. மாம்சம் வசனம் 5:17 ஸ்கிரீன்ல போடுங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. பாருங்க, இட்ஸ் நாட் a easy thing. நம்ம நினைச்ச உடனே நம்ம நல்லவங்களா மாறி அப்படியே உண்மையா மாறி பரிசுத்தமா மாறி இருந்துட முடியுமானா இட்ஸ் நாட் பாசிபிள். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா மாம்சத்துக்கு விரோதமா ஆவிக்கு விரோதமா மாம்சம் என்ன பண்ணுது? இச்சிக்கிறது. ஆவி சொல்லுது அன்பாயிரு, ஆவியானவர் சொல்றாரு பொறுமையாயிரு, நீடிய பொறுமையாயிரு. ஆவியானவர் சொல்றாரு ஆமென் பொறாமப்படாத. ஆனா மாம்சம் சொல்லும், மாம்சத்தின் கிரியை என்ன பண்ணும்? பொறாமையை கொண்டு வரும். ஆமென். கசப்பை கொண்டு வரும், வைராக்கியத்தை கொண்டு வரும், கொலை வெறியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை செய்ய வைக்கிறது அநேகரை. அல்லேலூயா. பொருளாசைன்னு விக்கிரக ஆராதனை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மாம்சம் தலை துவங்கக்கூடாது. அதுதான் நம்ம வாசிச்சோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்ச இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஒரு சிலுவையில் அறையாத பட்சத்தில் நம்மளால அதை மேற்கொள்ளவே முடியாது. ஆமென். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறையும் பொழுதுதான், அது தேவனுக்கென்று நம்ம பலி அது ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அதுல இருந்து தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அதை நம்ம மாற்ற முடியும். ஆவி வந்து செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதம். அப்பொழுது பவுல் சொல்றார், நான் செய்யணும்னு நினைக்கிறத நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதா செய்கிறேன், நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாதையே செய்கிறேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் நமக்கும் அப்படிதான் நடக்கும். நம்ம இதை விரும்பிலாம் செய்ய மாட்டோம், ஆனால் சில நேரத்தில் நம்ம விரும்பாதையே செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அது ஒன்றோடு ஒன்று விரோதிக்கிறது. அது ஒன்றோடு ஒன்று விரோதிக்கு இருக்கிறதுனால அது அவ்வளோ ஈஸி கிடையாது. சிலுவையிலே அறையிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தால் ஒழிய அவைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. அப்போ ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். சாதாரணமான நற்கிரியைகள் அல்ல, சாதாரணமான சோசியல் சர்வீஸ் அல்ல, ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஆவியின் கனியில் என்னென்னலாம் அடங்கியிருக்கும், அப்படிப்பட்ட சுபாவங்களை, அப்படிப்பட்ட தன்மைகளை, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும் பொழுது மனுஷர்கள் அதை கண்டு, அப்பா இவங்கள பாருங்கப்பா, இவங்கள பார்த்து தேவனை மகிமைப்படுத்துறவங்களா இருக்க வேண்டும், இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்க கடவுளுக்கு பயப்படுறவங்க, இவங்க கடவுளுக்கு உண்மையா இருக்கிறவங்க. அதேலையே சொல்லாமா?
ஹல்லேலூயா. இவங்க பஸ்ஸுக்குனா சீக்கிரம் வந்துடுவாங்க, சர்ச்சுக்குனா லேட்டாக போவாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா தெரியாதா? ஃபங்க்ஷனுக்குனா இவங்க முதல்ல நிற்பாங்க, ஆராதனைக்குனா இவங்க பிந்தி தான் வருவாங்க அப்படின்னு தெரியுமா தெரியாதா? ஆமாம், நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதா. நான் யாரையும் குற்றப்படுத்தியோ மிகைப்படுத்தியோ சொல்ல நினைக்கல. நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா? நம்முடைய நற்கிரிகளை கண்டு, ஆமென், நம்முடைய நற்கிரிகளை மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்களா மாறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பேர் மாற்றலாம், அட்ரஸை மாற்றலாம், இடத்த மாற்றலாம், உடைய மாற்றலாம், ஆனால் உள்ளம் மாற்றப்பட வேண்டும். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்போதான் தேவன் அதில் மகிமைப்படுகிறவராக இருப்பார். ஆமென் சொல்லாமா? அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எப்படி வேணாலும் வாழலான்ற அர்த்தம் இல்லை, இப்படி தான் வாழணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இவைகளெல்லாம் சகிக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வாக்கியமான்கள் என்று வாசிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் நம்ம இருக்கிறோமா? அல்லது சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நீதி செய்கிறவர்களா இருக்கிறோமா? இரக்கமுள்ளவர்களா இருக்கிறோமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களா இருக்கிறோமா? சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் அதை சகிக்கிறவர்களா ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யா சொல்லுவாங்க. உண்மையா சொல்லும் பொழுதே மறுப்போம், எதிர்ப்போம், சாதிப்போம் இல்லைன்னு. பொய்யா சொல்லும் பொழுதெல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்க மேல பொய்யா குற்றம் சாட்டுவாங்க, பொய்யா உங்களை பழி சுமத்துவாங்க, பொய்யா உங்களை நியாயம் தீர்ப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்றைக்கு வேணா அது மறைக்கப்பட்டிருக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வெளியரங்கமாகாத எந்த மறைபொருளும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ஆமென். இன்றைக்கு ரகசியமா இருக்குது, வெளிச்சமா வரும். இன்றைக்கு உங்களுடைய நீதி மறைக்கப்பட்டிருந்தாலும் அது வெளிச்சத்தில் ஒரு நாள் வரும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இந்த இடத்துல அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு, ஆமென், இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அதில் மகிமைப்படுகிறார் இருப்பார். நம்ம சிந்திச்சு பார்ப்போம். வருஷத்தின் நடுவில் இருக்கிறோம், அல்லேலூயா, இத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய கிரியைகளில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நம்முடைய பேச்சில் தேவன் மகிமைப்படுகிறாரா? ஆமென். நம்முடைய வெளிச்சம் அநேகர் முன்பாக பிரகாசிக்கப்பட வேண்டும். அதில் அநேகர் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். பொதுவாகவே ஒரு லைட்டை பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த லைட்டை குறித்து தானே ஒரு அப்ரிசியேஷன் சொல்லலாமா, இல்லை அதை குறித்ததான ஒரு விவரிப்பை நம்ம பொதுவாக சொல்றது உண்டுப்பா. இந்த லைட் பயங்கரமா இருக்கு, இந்த லைட் ரொம்ப அழகா இருக்கு, இந்த லைட் ரொம்ப பிரகாசமா இருக்கு, இந்த லைட் ரொம்ப டிம்மா இருக்கு, இந்த லைட் ரொம்ப என்ன பண்ணுது அப்படின்னு பொதுவாகவே வெளிச்சத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கமெண்ட்ஸ் நம்மளை அறியாமலே வந்துடும். எங்கே வேணாலும் பாருங்களேன், ஒரு கலர்ஃபுல் லைட்டை பார்த்தா, அச்சா அந்த லைட் ரொம்ப அழகா இருக்கு, அது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப பிளசண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டை பார்த்தாலே பொதுவாகவே என்ன பண்ணுவோம், ஒரு கமெண்ட் நம்மளை அறியாமே ஒரு கமெண்ட்டை சொல்லுவோம் அந்த லைட்டை குறித்து. அதை தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும் பொழுது மனுஷர் அதை கண்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க. அந்த கமெண்ட் தேவனை மகிமைப்படுத்துறதா இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லாமா? அது தேவனை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, மட்டுப்படுத்துகிறதா, தேவனை தூஷிக்கிறதா, அதுல தேவன் துக்கப்படுகிறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இயேசு அதற்கு சாட்சியா இருந்து கடந்து சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்க, பேதுருவும் இதே காரியத்தை ஆமென் நிருபமா எழுதும் பொழுது சொல்றாரு, புறஜாதிகள், அதாவதுனா மற்றவர்கள், சபைக்கு வெளியில இருக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்களை உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு
புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? அவன் நம்மளை அக்கிரமக்காரன்னு நினைக்கலாம், நம்மளை நியாயம் தீர்க்கலாம், நம்மளை குற்றப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக சோர்ந்து போயிடாம, அதனால நான் அப்படிதான் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு முயற்சி செய்யாமல் நீங்கள் நல்லவங்களாகவே இருங்க. நீங்கள் உங்கள் கிரியைகளை தொடர்ந்து நல்ல கிரியைகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருங்க. சந்திப்பின் நாளில் அவங்க பார்த்து, நான் இப்படிலாம் நினச்சேன், இவங்க இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்களேன்னு சொல்லி அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் என்ன யார் சொன்னாலும் அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும் வண்ணமாக நீங்கள் நல்லடக்க உள்ளவர்களாக தொடர்ந்து இருங்கள். அவன் தேவனை அவங்க ஒரு நாள் மகிமைப்படுத்துறதா வரும். ஹல்லேலூயா. அவன் இப்படி ஒருத்தவங்க சொல்ல கேட்டேன், பரலோகத்துக்கு எல்லாம் போய் நிற்கும் பொழுது ஒருத்தவங்க நினச்சிட்டு இருந்தாங்களாம், இவங்களாம் எங்கள் பரலோகத்துக்கு வர போகிறாங்கன்னு நினச்சிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஒருத்தவங்க எல்லாரும் போய் நின்ன உடனே பார்த்தா அவங்க நினச்சவங்களாம் நின்றுருக்குறாங்க. இவங்களாம் எங்கே வர போகிறாங்கன்னு நினச்சவங்க பரலோகத்தில் நிற்கிறாங்களாம். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்களே, அப்படிப்பட்டு நினச்சவங்களில் அநேகர் அந்த இடத்துல வர முடியல. பாருங்க, வித்தியாசமாய் மாறுதலாய் முடியும். நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம தகுதியானவங்க, நம்ம நேர்மையானவங்க, நம்ம சரியானவங்க. இல்லை, கர்த்தருடைய பார்வையில் நம்ம நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? அவன் சுயநீதி அல்ல, தேவநீதி. ஹல்லேலூயா. தேவனுடைய நீதியை உடையவர்களாய் நாம் இருந்து இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? அதான் சொல்லுது, புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரன் சொல்லலாம், நீங்க நல்லடக்க உள்ளவர்களாகவே இருங்க. யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருங்க, அவர்களுக்கு உள்ளே நல்லடக்க உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். யார் உங்களை குற்றப்படுத்தினாலும், யார் உங்களை கை நீட்டினாலும் அவர்களுக்கு நடுவில் தொடர்ந்து நீங்கள் நல்கிரியை செய்கிறவர்களாகவே இருங்க. அவங்க உங்கள் நற்கிரிகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது வெட்கப்பட்டு போவார்களா? இப்போ வெட்கப்பட்டது போல இருக்கலாம், ஆனால் பின்னாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவங்களை சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, பவுலை குறித்து ஒரு வார்த்தை வரும். கலாத்தியர் 1:22 வாசிங்களேன். 1:22 மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகம் அறியாதவனாய் இருந்தேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் பல இடங்களுக்கு, பல நாடுகளுக்கு போயிட்டு பிறகு சீரியா சிசிலியா நாடுகள் புறங்களில் மேலும் யூதேயா தேசத்திலே கிறிஸ்துவுக்குள்ளான சபைகளுக்கு முகமறியாதவனா இருந்தேன். ஆனால் முன்னே நம்மை துன்பப்படுத்துகிறவனே நான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்டவனா இருந்தான்? தமஸ்கு வீதியில தேவன் அவரை சந்திக்கும் வரைக்கும், இயேசு கிறிஸ்து அவரை சிந்திக்கும் வரைக்கும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவனா இருந்தான். அவங்கள கட்டி இழுத்துட்டு போகணும்னு தான் தமஸ்குவுக்கே புறப்பட்டு வந்தான். இந்த விசுவாசத்துக்கு எதிராக இதை விசுவாசிக்கிறவர்களெல்லாம் கைது செய்தான், கொடுமைப்படுத்தினாங்க. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தான். ஆனால் தேவன் அவனை ஒரு நாள் சந்தித்த பிறகு ஹல்லேலூயா அவனுடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா சொல்லாமா? முன்னே நம்மை துன்பப்படுத்துகிறவனே தாம் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அல்லேலூயா சொல்லாமா? முன்னாடி நம்முடைய வாழ்க்கை மோசமா இருந்திருக்கலாம், புறஜாதியா இருந்த பொழுது, தேவனை அறியாமல் இருந்த பொழுது நம்ம இஷ்டம் போல மோசமானவர்களாய் நம்ம இருந்திருக்கலாம். ஆனா அதே ஆட்களுக்கு மத்தியில அதே நபர் மாறி தேவ நாமத்தை பிரசங்கிக்கிறவர்களா மகிமைப்படுத்துறதா இருக்கும் பொழுது அதுல நிச்சயமாய் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதான் சொல்லுங்க, என்னை குறித்து கேள்விப்பட்டு என்னை பற்றி தேவனை இவன் தானே இப்படி சுத்திட்டு இருந்தவன், இவன் தானே இப்படி இருந்தவங்க, இந்த பொண்ணு தானே, இந்த சிஸ்டர் தானே, இந்த பிரதர் தானே இப்படி இருந்தாரு, மோசமா இருந்தாரு, இவ்வளோ ரொம்ப குடிகாரரா இருந்தாரு, இவ்வளோ அயோக்கியமா இருந்தாரு, இப்படியாக நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, நம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, முழுமையான ஒரு ரட்சிப்பை அடைந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதா இருக்க வேண்டும், கனி உள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்படி நாம் மாறும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையின் மூலமா தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். இவங்களா, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, இந்த தம்பியா, இந்த தங்கச்சியா அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லாமோ? அப்படி உள்ள ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் வாழணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நம்முடைய வாழ்க்கையின் மூலமா தேவன் மகிமைப்படணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மனுஷருக்கு முன்பாக உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். எபிரேயர் நிருபம் வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல ஒரு 6-7 காரியம் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். நம்ம நற்கிரியைகளை எப்படிப்பட்டதான நற்கிரியைகள் நம்ம உள்ளவர்களா இருக்கணும்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆமென். 1வது வசனம் சொல்லுது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சகோதரருக்குள்ள, ஆமென், நெய்பர்ஸ்க்குள்ள, நெய்பர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அக்கம் பக்கத்துல நம்மளோடு பிறந்தவர்களோடு, நம்மளோட பழக்கம் உள்ளவர்களோடு அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும். அன்பு நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? சகோதர சிநேகம் என்ன பண்ணும்? நிலைத்திருக்க கடவுது. இட் இஸ் மஸ்ட், கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சகோதரரோடு பகை உணர்வாக, சகோதரரோடு வைராக்கியம் கொண்டு பேசாமல் இருக்கும்படியாக வேதம் அறிவுறுத்தவில்லை. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வைராக்கியங்கள் இருக்குன்னு சொன்னா அது மாம்சத்தின் கிரியையா இருக்கிறது, அது நற்கிரியை அல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரோடும் சிநேகம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், எல்லாரோடும் நம்ம அன்புல நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 2வதா, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. பாருங்க, நம்ம எத்தனை பேர் அந்நியரை உபசரிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்கள உபசரிப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்களுக்கு உதவி செய்வோம். அந்நியரை, தெரியாதவங்கள, வழிபோக்கற, இல்லை ஆதரவு கேட்டு வந்தவங்கள, உதவி கேட்டு வந்தவங்கள, நமக்கு ஒருத்தன் வந்து தட்டுறான், எனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க ஏதாவது இருந்தா கூடுன்னு, அவன் என்ன பண்றான்? கதவை அடைச்சிட்டு படுத்து தூங்குறான். அப்புறம் ரொம்ப நேரம் தட்டின பிறகு வழி இல்லாமல் சரி நண்பன் கேட்குறான்னு இறங்கி வந்து அப்பத்தை கொடுக்கறதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா சொல்லாம? அந்நியரை உபசரிக்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறக்கக்கூடாது. பாருங்க, ஒரு நாள் தேவன் சமூகத்துல போய் இருக்கும்பொழுது தேவனுக்கு, எனக்கு நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நீ வஸ்திரம் கொடுத்த, நான் உணவு ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், நீ எனக்கு ஆகாரம் கொடுத்த அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரே இதெல்லாம் நாங்கள் எப்போ செஞ்சோம்? இந்த சிறியவர்களில் நீ எதை செய்கிறியோ அதை எனக்கே செய்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஹல்லேலூயா. அந்நியர்களை ஆமென் உபசரிக்கவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாப்பாடு இல்லாதவர்களுக்கு நம்மளால முடிந்த உபசரணைகளை நல்லா உபசரிச்சிங்கன்னு சொல்லுவாங்க அநேகர். ஹல்லேலூயா. அப்படியாக அந்நியரை உபசரிக்கணும். ஒரு 3 பேர் வராங்க, டக்குன்னு மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தா, ஆபரம் யாரோ 3 பேர் வராங்களேன்னு டக்குன்னு ஓடிப்போயமா கண்ணுக்குடியை பிடி, டக்குன்னு பிடி அப்படின்னு சொல்லி உடனே ஒரு விருந்து ஆயத்தப்படுத்தி அவங்களை உபசரித்து அனுப்புறாரு. அவங்க தேவ தூதர்கள். அல்லேலூயா சொல்லாமா? அவன் தெரியவே இல்லை அதெல்லாம். அவங்க போகும்பொழுதுதான் அவன் ரியலைஸ் பண்றான், ஆகா இவங்க தேவ தூதர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுன்னு யாரை குறித்து சொல்றாங்க? ஆபிரகாம் குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுது. அவன் இப்படி செஞ்சாலே நான் யாருக்கு தெரியும்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் 5:1 5:3 சொல்லியிருந்தாலும் லூக்கால அதே வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏழைகள் பாக்கியவான்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. ஏழைக்கு உதவுகிறது தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் ஏழைகளை குறித்து அதிக அக்கறை உள்ளவரா இருக்கிறாரு. உதவி செய்கிறதுல ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால அந்நியரை உபசரிக்க என்ன பண்ணக்கூடாது? ஆமென். அதெல்லாம் நற்கிரியைகள்ல வருகிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்ததாக, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ஒரு சரீரத்துல ஒரு அவயம் கஷ்டப்பட்டா எல்லா அவயத்துக்கும் கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பொழுது சபையிலையும் மாத்திரம் அல்ல, ஆமென், நம்முடைய அருகாமையில் இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த பந்தங்கள்ல ஒருவர் கஷ்டப்பட்டா அது நம்மளுக்கும் அந்த கஷ்டம்ன்றதை நினைத்து அவங்களுக்கு நம்மளால என்ன முடிஞ்ச உதவியை, அவங்களோடு அந்த தீங்கு அனுபவிக்கிறவர்களா நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அது தேவன் விரும்புகிற நற்கிரியா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா சொல்லாமா?
ஆமென். பண ஆசை இன்னைக்கு அதுதான் எல்லாரையும் அதிகமா பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. இருக்கிறது போதும் அப்படின்னு இருந்துட்டாலே கடன் வராது, தேவையில்லாம காலை விட்டு சிக்கிக்கொள்ள மாட்டோம், சில கஷ்டங்கள் வராது, சில துன்பங்கள் சில அவமானங்கள்லாம் வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு தந்தது போதும், கர்த்தர் எனக்கு கொடுக்கறது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஆமென். எப்போ அப்படி இருப்போம்னு சொன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்ற தேவன் என்னோடு இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார்ன்ற நம்பிக்கை உள்ளவங்களால தான் போதும்னு இருக்க முடியும். ஆமென். எனக்கு கொடுத்தது போதும், எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறது போதும்னு இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்றவங்க தான் கர்த்தர் என்னை கைவிட்டுற போறாரு, ஒருவேளை கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னா இந்த பணம் என்னை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் பணத்துக்கு பின்னாடி ஓடுகிறவங்களா இருப்பாங்க. இல்லை, கர்த்தர் பாருங்க யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னது போலவே வெறும் கையோடு போனவன் எப்படி வரான்? இரு பரிவாரங்களோடு வருகிறான். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப நம்முடைய கேரக்டர்ல நற்கிரியைகள்ல பண ஆசை இருக்கக்கூடாது, போதும் என்கிற மனது தான் இருக்கணும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 16வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லிருங்களேன். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறக்காதீங்க. அது அப்படிப்பட்ட பலிகளின் மேல யார் பிரியமா இருக்கிறாரா? தேவன் பிரியமா இருக்கிறானா? ஏமா வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய திராணி இருந்தோம் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல உன்னிடத்துல ஒருத்தன் வந்து கேட்கும் பொழுது உன்கிட்ட இருந்தோம் நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பாத, நன்மை செய்யின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? தானம் தர்மம் பண்ணு. எத்தனை பேர் நம்ம கிட்ட வந்து கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லி எத்தனை பேரை நம்ம அனுப்பியிருக்கிறோம்? 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கொடுக்கறதுனால நம்மளோட ஏதாவது குறைஞ்சிட போதா? தானம் தர்மம் பண்ணுகிறவங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த பலிகள்ல தேவன் பிரியமா இருக்கிறார். அதெல்லாம் நற்கிரியைகளா இருக்கிறது. அல்லேலூயா. 17வது வசனம், அதை நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நான் நேரம் இல்லை. 17வது வசனம், உங்களை நடத்துகிறவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. பாஸ்டர் அவங்கள அதிகமா அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேனே, அதிகமாய் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்க ஒவ்வொருக்காகவும் ஜெபிக்கிறாங்க, இந்த சூழ்நிலையிலையும் இந்த பலவீனத்திலையும். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் நற்கிரியைகளை அவங்க கண்டு சந்தோஷப்படணும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க மாறா நம்மளை பார்த்து அவங்க துக்கத்தோடு கூட எவ்வளோ சொல்லி மாற மாட்டேங்கிறாங்களே, இத்தனை வருஷமா சபைக்கு வந்தோம் இன்னும் அப்படியே இருக்காங்களேன்னு துக்கத்தோடு அப்படி செய்தாங்கன்னா அது நமக்கு ஆசீர்வாதமே இல்லையா? வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா சொல்லாமா? சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவன் ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது ஆமென் அல்லேலூயா, அது நற்கிரியைகளா இருக்கிறது. அதுல தேவன் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுவார். கடைசியாக 21வது வசனம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென் அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர் ஆக்குவாராக என்று சொல்லி அந்த நிருபத்தை முடிக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? சகல நற்கிரியைகளிலும் நம்ம சீர் பொருந்த வேண்டும். நமக்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. யாருமே கொடூரமானவங்க, யாருமே கெட்டவங்கன்னு நம்ம என்ன பண்ணிட முடியாது. கொலை பண்றவனுக்குள்ள கூட ஒரு ஈரம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். வீட்டில எல்லாம் அன்பா தான் இருப்பானா இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, உங்கள் நற்கிரியைகள் ஆமென் பூரணமாகட்டும், சீர் பொருந்தி நற்கிரியைகளும் சீர் பொருந்தினவர்களால் ஆகுவாராக, உங்களை ஆக்குவாராக என்று சொல்லி அவருக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக தேவனுக்கு என்னென்றைக்கும் மகிமை உண்டாக வேண்டும். ஆமென் சொல்லாமா? நமக்குள்ள இருக்கிற நற்கிரியைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகள் ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்க வேண்டும். ஆமென் அல்லேலூயா. அப்படி நடக்கும் பொழுது, அப்படி நாம் இருக்கும் பொழுது அல்லேலூயா நம்மை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்குள்ளாக பிரகாசிக்க கடவுது. இருக்கிற நல்ல கண்களை மூடி அல்லேலூயா ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். நல்ல ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஹalleluya. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். வெளிச்சம் வீசுகிறவர்களாய் ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமாய், ஹalleluya, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஹalleluya. ஸ்தோத்திரம். கட்டிலுக்கு அடியில மரக்காலுக்கு உள்ள அப்படி அல்ல, ஒளிந்திருக்கிற பொதுவா. ஹalleluya. ஸ்தோத்திரம். நல் கிரியைகள் உள்ளவங்க நெஞ்ச நிமித்தி தைரியமா இருப்பாங்க. தவறு செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள் தான் ஒளிந்திருப்பார்கள், இருளில் இருப்பார்கள், தங்களை மறைத்துக் கொள்வார்கள். இல்லை, நம்ம வெளிச்சம் வீசுகிறவர்களா இருக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து மனுஷர்கள் நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹalleluya. நம்மை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவரை தூஷிக்காதபடிக்கு நம்முடைய கிரியைகள் நற்கிரியைகளா இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மனுஷர்கள் கண்டு ஹalleluya உம்மை மகிமைப்படுத்தும்படியாக என் வாழ்க்கை இருக்கட்டும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.